இந்த நாளிலும் நாம் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு முக்கியமாக 11வது அதிகாரத்தினராக நம்முடைய கவனத்தை Because the 11th chapter is the turning point in the history that is going to come. ஏனென்றால் இந்த சரித்திரத்திலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்க போது இந்த வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம். And the 10th chapter, there was an angel came down from heaven. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர காண்கிறோம். And he clothed with a cloud, and the rainbow was on his head, and his face was like the sun, and his feet like pillars of fire. மேகம் அவனை சூழ்ந்து இருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. And he had a little book open in his hand, and he set his right foot on the sea and left on the land. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து, and he cried with a loud voice as when a lion roars. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். And that time 7 thunders uttered their voices. அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. So these voices were clearly heard by John the apostle. John the apostle, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சத்தத்தை மிக தெளிவாக கேட்டான். But he was forbidden by God that he should not write in that book. ஆனால் இந்த காரியத்தை இங்கே எழுத வேண்டாம் என்று தேவனால் தடை செய்யப்பட்டிருந்தான். So God asked him to seal up the things that he had heard. ஆண்டவர் அவன் கேட்ட காரியங்களை முத்திரையிட்டு அப்பொழுதுக்கு வெளிப்படுத்தாமல் தடை செய்தார். So we have to be very very careful in getting the revelation concerning all these things. நாம் இந்த காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை பெறுவதிலே கவனம் கொள்ள வேண்டும். Because many people in the past times came and they told that they have had revelation about these 7 thunder voices. ஏனென்றால் अनेகர் இந்த காரியங்களை குறித்து இந்த 7 இடிகளை குறித்து நிறைய வெளிப்பாடுகளை பெற்றதாக சொல்கிறார்கள். But as far as the Bible is concerned and the Holy Spirit of God, it has still yet it has been sealed. ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தபடி பார்க்கும் பொழுதும் இதுவரைக்கும் அது முத்திரையிடப்பட்ட ரகசியமாகவே இருக்கிறது. So those people went astray from the path of God. அந்த மாதிரியாக சொன்ன ஜனங்கள் தேவனுடைய பாதையிலிருந்து விலகி சென்றதை நாம் பார்க்கிறோம். And finally they claimed that they were the Christ. பின்பு அவர்கள் தாங்களே கிறிஸ்து என்றும் தங்களை அறிக்கை செய்தையும் பார்க்கிறோம். As Jesus told when he was addressing to his disciples that it is one of the signs for his coming. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசும்போது சொன்னார், இதுவும் அவர் வருகைக்கான ஒரு அடையாளம் என்று. Many people will come and claim that they will be the Christ. अनेகர் வந்து தானே கிறிஸ்து என்று அறிக்கை செய்வார்கள். So you should not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். So Jesus is the only Christ anointed by God Jehovah. இயேசு ஒருவரே யெகோவா தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இரட்சகராக இருக்கிறார். So this mystery was sealed by God himself. இந்த ரகசியமானது தேவனாலே முத்திரை போடப்பட்ட ஒரு ரகசியம். But anyhow, out of his love he revealed those things to John, but John was asked to seal all the things. ஆனாலும் தேவனுடைய அன்பு நிமித்தமாக யோவானுக்கு இதை அனைத்தையும் வெளிப்படுத்தி இருந்தும் சில காரணங்கள் நிமித்தமாக அதை இப்பொழுது ரகசியமாக முத்திரை போட சொன்னார். And finally a voice advised John the apostle to go and get the book from the hand of that angel. கடைசியாக ஒரு சத்தம் யோவானுக்கு தொனிக்கப்பட்டு அந்த புத்தகத்தை அந்த தூதனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஆலோசனை தரப்பட்டது. And when he went and he took the little book out of the angel's hand and ate it. அவன் அந்த சிறு புத்தகத்தை தூதனிடத்தில் போய் பெற்றுக்கொண்டு அதை உண்ட பொழுது, and the 10th verse says, and it was as sweet as honey in my mouth, but when I had eaten it my stomach became bitter. 10வது வசனத்திலே, அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது, நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. So what was there in the book written? So அப்பொழுது அந்த புத்தகத்திலே என்ன இருந்தது? The final verse indicates us like this. 11வது வசனம் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்வாறாக சொல்கிறது, you must prophesy again about many peoples, nations, tongues and kings. நீ மறுபடியும் अनेக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். Similar experience was experienced by the prophet Ezekiel. இதே போன்ற ஒரு அனுபவம் தீர்க்கதரிசியாக எசேக்கியேலுக்கும் நடந்தது. He was also asked to get a book from the hand, and when he ate it, it was very sweet in his mouth. எசேக்கியேலுக்கும் அங்கே ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தை பெற்றுக்கொண்டு புசிக்கும்படியாக உத்தரவு வந்த பொழுது அதை சாப்பிட்ட போது அதன் வாய்க்கு மதுரமாய் இருந்தது. And there in the book the judgments were written. அந்த புத்தகத்திலே நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருந்தன. And in this book also, because the 11th verse says so. இந்த புத்தகத்திலும் அப்படியே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 11வது வசனம் அவ்வாறு சொல்கிறது. And this is the gist of the 10th chapter. இதுதான் 10ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். And the 11th verse is the most important thing that will be the turning point in the history in the days to come. 11வது அதிகாரம்
அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். ஏனென்றால் இந்த எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களிலும் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக காணப்படுகிற சம்பவங்கள் இந்த 11வது அதிகாரத்திலே எழுதப்பட்டுள்ளது. As we'll be meditating some chronological truths from this chapter. நாம் இந்த அதிகாரங்களிலிருந்து அநேக தேதி வாரியான காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். That the things that are going to happen. இந்த எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவங்களை நாம் தியானித்து வருகிறோம். Yes, we will be meditating. நாம் தியானிப்போம். And simultaneously we will understand how far will it match in our life. கூடவே நம்முடைய வாழ்க்கையிலும் அது எவ்வாறாக நாம் அபியாசிக்க முடியும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Because it is very easy to take revelation from the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தலை பெறுவது மிக சுலபமான காரியம். If you kneel down, you can get the revelation from God. நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்தால் நீங்களும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம். But it is more important to apply those revelations in our life that are relevant in our life. ஆனால் அப்படி பெறும் அந்த வெளிப்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அபியாசிக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. So the first thing we are going to meditate from the first 2 verses. முதலாவதாக நாம் முதல் 2 வசனங்களிலிருந்து தியானிப்போம். Then I was given a reed like a measuring rod, and the angel stood saying, "Rise and measure the temple of God, the altar and those who worship there. But leave out the court which is outside the temple and do not measure it. For it has been given to the Gentiles, and they shall tread the holy city underfoot for 42 months." பின்பு கைக்கோல் கோப்பான அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுதலையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். Before explaining all those things, let me throw a light before you as an introduction. இந்த காரியங்களை விளக்குவதற்கு முன்பதாக ஒரு முன்னோட்டமாக சில காரியங்களை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். And these things will happen during the regime of Antichrist, the second part. இந்த காரியங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் 2ஆம் பாகத்தில் நடக்க போகிற காரியங்கள். And as you have already heard that the Antichrist's reign or his regime will be classified, divided into 2 portions. நாம் ஏற்கனவே தியானித்தபடி நீங்கள் கேள்விப்பட்டபடி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியானது 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். The 3.5 years and 3.5 years. முதல் 3.5 வருடம், பின்பு இரண்டாவது 3.5 வருடம். And the first 3.5 years for the forsaken church, and the second 3.5 years for the Jews. முதலாவது 3.5 ஆண்டுகள் கைவிடப்பட்ட சபைக்கும், பின்பா இருக்க 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கும் முன்குறிக்கப்பட்டுள்ளது. So from this you can understand that our God is a loving God who gives opportunities for his people to repent. இதிலிருந்து நம் தேவன் மிகவும் அன்பான தேவன் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு அவர் தருணங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Even though they will be persecuted during the time of Antichrist, அந்தி கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும், since God is love, he gives chances for his people to repent and come back to him. தேவன் அன்பாய் இருக்கிறபடியினாலே தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பி மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகளை தருகிறார். So as soon as the rapture ends, அங்கே நாம் இந்த ரகசிய வருகை முடிந்த பின்பு, and the forsaken church will understand that Jesus Christ has come and gone, and he has taken his bride with him. கைவிடப்பட்ட சபையானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்து தன் மனவாட்டி எடுத்துக்கொண்டு திரும்ப சென்று விட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளும். Because they will understand by as witnesses for that. They will understand as witnesses. அவர்கள் சாட்சியாக அதை உணர்ந்து கொள்வார்கள். Because they will lose, and they will see their kith and kin, those who are in Christ, will be disappearing in front of their eyes. ஏனென்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க அவர்கள் சொந்த பந்தங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதை அவர்கள் கண்கள் மூலமாகவே காண்பார்கள். And their kith and kin will disappear. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் மறைந்து போவதை காண்பார்கள். So they will understand that they have been taken by Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். So they will go through a persecution in their life. பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள். Why I am saying that first 3.5 years is for the forsaken church? ஏன் இந்த முதல் 3.5 ஆண்டு காலங்கள் நான் கைவிடப்பட்ட சபைக்கு என்று சொல்கிறேன் என்றால், Jews have not understood that Jesus Christ is the Messiah so far. இதுவரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை உணராமல் இருக்கிறார்கள். Some Jews have understood and they have been saved. சில யூதர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுள்ளார்கள். And apart from those things, let us come to the main part, I mean Jews, Israel. அதை ஒரு பகுதியை நாம் வைத்துவிட்டு நாம் முக்கியமாக இஸ்ரவேலுக்கு நேராக திரும்புவோம். So as soon as the rapture ends and the Messiah, I mean the Antichrist will come, and he will say that I'll bring peace
unto the world. இந்த ரகசிய வருகை முடிந்த பின்பதாக அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு நான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை தருவேன் என்று அவன் பிரகடனம் பண்ணி அவங்களுடைய மக்கள் இடத்துல But வருவான். the forsaken church will understand that he is not the Messiah. ஆனால் கைவிடப்பட்ட சபையோ இவர் மேசியா அல்ல என்பதை உணர்ந்து கொள்வார்கள். But the Jews will accept him as Messiah. ஆனால் யூதர்களோ இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். But after 3.5 years, Jesus Christ once again he will manifest himself to his brothers Jews. 3.5 வருடம் பின்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களாகிய இந்த யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். And my dear brothers and sisters, after that they will repent and they will come to Jesus Christ. எனக்கு அருமையான சகோதரி அதற்கு பின்பு அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவார்கள். And after that they will resist this fellow, I mean Antichrist. அதற்கு பின்பு அவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். So Antichrist will make his agents and make his people to trample this holy city Jerusalem. அதனால் அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்கள் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் பட்டணத்தை மிதித்து போடுவான். And that thing has been written here that they will tread the holy city underfoot for 42 months. இரண்டாவது வசனத்தை அதை வாசிக்கிறோம். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களும் மிதிப்பார்கள் என்று. And if you divide that 42 by 12, நீங்கள் அந்த 42 12ஆலே வகுத்தீர்களானால் and the answer is the quotient is 3.5. உங்களுக்கு கிடைக்கும் விடை 3.5. So 3.5 years the Jerusalem is persecuted. 3.5 ஆண்டுகள் அந்த எருசலேம் நகரமானது உபத்திரவத்துக்குள்ளாக உட்படுத்தப்படும். Symbolically it depicts that the Jews will be persecuted. இது குறிப்பாக எதை சொல்ல வேண்டியதுன்னா அங்க இருக்க யூதர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து செல்வதை குறிக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதரி before rapture, first of all we have also to be persecuted to some extent. ரகசிய வருகைக்கு முன்பதாக நாமும் ஒரு சில உபத்திரவத்தின் பாதை வழியாக நடந்து செல்வது அவசியம். Because I am not telling about the persecution during the time of Antichrist, but the persecution before rapture. நான் அந்தி கிறிஸ்துவின் காலத்தின் உபத்திரத்தை குறித்து சொல்லவில்லை, பட் ஆனால் இந்த ரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்கும் உபத்திரவத்தை நான் சொல்கிறேன். That persecution is unique. அந்த உபத்திரவமானது ஒரு மிக வித்தியாசமான ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. But this persecution is for our goodness. ஆனால் இந்த உபத்திரவமோ அது நமக்கு நன்மையை உண்டாக்குவது. Even Jesus Christ quoted about the persecution. இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். And his disciples, especially Saint Paul, he also writes like that. அவருடைய சீஷர்களே குறிப்பாக பவுல் இந்த காரியங்கள் குறித்து अनेक வசனங்களை எழுதியுள்ளார். And Jesus Christ tells in John 16:33, யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து சொன்னார், he tells you have tribulation in this world. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. And but be of good cheer because I have overcome the world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். So from this we can understand that Jesus Christ indirectly says that we should undergo some persecutions in our life. இதன் மூலமா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில உபத்திரவம் வழியாக கடந்து செல்வது அவசியம். So that we can be purged and purified. அந்த பாதையின் மூலமாக நடப்பதன் மூலமாக நம் பரிசுத்தத்தின் பாதையில் நடப்போம், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவார். And God is purging us like that. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை இதன் மூலமாக தேவன் வெளியேற்றுவார், புடமிடுகிறார். So by purging we will be purified by God himself. நாம் இந்த புடமிடுதலின் மூலமாக தேவனாலே பரிசுத்தப்படுவோம். In Romans 8:18, ரோமர் 8:18 and Saint Paul writes like this, you cannot compare the glory that is going to be given with the persecution that you undergo nowadays. பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம், பின்னாலே வரும் அந்த மகிமைக்கு ஈடாக இந்நாள் உபத்திரவங்களை நாம் ஒப்பிட முடியாது. We cannot compare the things, the persecution with the glory that is going to be given. இப்பொழுது நாம் கடந்து செல்லும் உபத்திரவமும் நாம் பின்னாலே நாம் கிடைக்க போகிற மகிமையும் ஒப்பிடக்கூட முடியாத விஷயங்கள். And 2 Corinthians 4:17, 2 கொரிந்தியர் 4:14 Paul writes like this, பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், it will give you glory and honor, the persecution. அந்த உபத்திரவங்கள் நமக்கு மகிமையையும் உயர்வையும் கனத்தையும் தரக்கூடியது. And the eternal glory, அது நித்திய மகிமையா இருக்கிறது. But these persecutions will pass away. It is for a transitory moment. இந்த உபத்திரவங்கள் கடந்து செல்லும், அது ஒரு மிக குறுகிய காலத்துக்குரியது. And it will pass away soon. அது சீக்கிரமா கடந்து செல்லும். But the glory will not pass away forever. ஆனால் அந்த மகிமையோ அது கடந்து செல்லாது, எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். So from the first two verses, முதலாவது 2 வசனங்களிலிருந்து பார்க்கும் பொழுது we understand this is for the Jews. They will be persecuted for the second 3.5 years. இது யூதர்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது 3 வருடங்கள் அவர்கள் உபத்திரவ காலத்தை சந்திப்பார்கள். But as far as my life is concerned, what is the extract that
I am going to get from this portion? ஆனால் இந்த வேத பகுதியிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? Yeah, I should be persecuted. ஆம், நான் உபத்திரவத்தின் பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டும். I should be broken. நான் உடைக்கப்பட வேண்டும். And so that I can be built up by God. நான் தேவனாலே கட்டப்படும்படியாக நான் உடைக்கப்பட வேண்டும். Unless a person be broken, he can by no means be built up. ஒரு மனிதன் உடைக்கப்பட்டால் ஒழிய அவன் கட்டப்பட முடியாது. The Bible says in Psalm 34:18, வேதம் தெளிவாக சொல்கிறது சங்கீதம் 34:18, and he is nigh unto them those who have broken heart. அவர் நறுங்குண்டலுக்கு நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். And he saves the persons those who have a contrite spirit heart. அவர்கள் நறுங்குண்டதுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். என்று பார்க்கிறோம். Psalm 51:17, சங்கீதம் 51:17, the acceptable sacrifices for God is nothing but a broken spirit. ஒரு உடைந்த உள்ளமே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கிறது. And he will not despise the broken and contrite heart. அவர் நறுங்குண்டதையும் நறுங்குண்ட இருதயத்தையும் புறம்பே தள்ளார். And Isaiah 57:15, ஏசாயா 57:15, God himself says like this, தேவனே இவ்வாறு சொல்கிறார், I dwell with those who are broken. நான் நொறுங்குண்டல் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன். I am living with the persons those who have been broken. யார் உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். So it is good for us to be broken. அதனால் நாம் உடைக்கப்படுவது நமக்கு நல்லது. So that the creator of the universe, the entire universe will be with us. அதனால் இந்த சர்வ பூமி சிருஷ்டித்த தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்வார். And he shall heal all our wounds and hurtings. அவர் நம்முடைய எல்லா காயங்களையும் நம்முடைய பாரங்களுக்கும் அவர் சரி கட்டுவார். In Psalm 147:3, the Bible says like that. சங்கீதம் 147:3 வேதம் அவ்வாறு சொல்கிறது. He will heal all our wounds. அவர் நம்முடைய காயங்கள் அனைத்தையும் சுகமாக்குவார். And he will bind all our wounds. அவர் நம்முடைய அனைத்து காயங்களையும் கட்டுவார். And he will heal the broken hearted people. அவர் நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுவார். So it is good for us to be persecuted. அதனால் நாம் உடைக்கப்படுவது மிகவும் நல்லது. It is good for a man to bear yoke in his youth. ஒரு மனிதன் இளமையிலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று வேதத்திலே பார்க்கிறோம். That is the ordained plan of God. அது தேவனாலே வைக்கப்பட்டுள்ள திட்டமாய் இருக்கிறது. Once I was preaching on this topic, the yokes, here in our church in Tamil service. இதே சபையிலே நமது சபையிலே நான் தமிழ் ஆராதனையிலே ஒரு நாளிலே நுகத்தை குறித்து நான் வேதத்தை தியானித்தேன். Many years back. பல வருடங்களுக்கு முன்பதாக. And that time after the sermon was over, அந்த பிரசங்கம் முடிந்த பின்பதாக, and one of my team members, one boy came and told something. என்னுடைய அணியை சேர்ந்த ஒரு தம்பி வந்து இவ்வாறாக சொன்னார். And before I heard this message, இந்த செய்தி நான் முன்பதாக கேட்கும் பொழுது, before I heard this, கேட்பதற்கு முன்பதாக, and I was having a thought in my mind like this. நான் என் மனதில் இவ்வாறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். And I am now 25 or 26. நான் எனக்கு இப்பொழுது 25 26 வயது ஆகிறது. And I am carrying many yokes in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் अनेक நுகங்களை சுமந்து வருகிறேன். Even my parents, they depend on me. என்னுடைய பெற்றோரும் என்னை சார்ந்து இருக்கிறார்கள். And the boys or the youth like me, they are enjoying the Christian life, not the worldly life. They are enjoying the Christian life in Christ very well. என்னுடைய வயதை சார்ந்த சம வயதுள்ளவர் अनेक வாலிபர்கள் இந்த நாளில் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரமாக அனுபவிப்பதை நான் பார்க்கிறேன். They come to church liberally. அவர்கள் ரொம்ப விடுதலையோடு இந்த சபைக்கு வந்து ஆராதிப்பதை பார்க்கிறேன். Because their parents are earning. ஏனென்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் வருமானம் ஈட்டுவர்களாக இருக்கிறார்கள். And they need not earn any money for themselves. அவர்கள் தங்களுக்கென்று வருமானத்தை ஈட்டுவதற்கு நிலைமை அவர்களுக்கு இல்லை. They come to the church liberally and they worship the Lord liberally and they go home. அவர்கள் சந்தோஷமா விடுதலையோடும் சபைக்கு வந்து ஆராதனை செய்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி செல்கிறார்கள். In this youth I am carrying many yokes in my life. ஆனால் இந்த இளம் வயதிலே எனக்கு अनेक பாரங்களும் நுகங்களும் எனக்கு உண்டு. And as soon as the service is over, I have to go and I have to do many assignments, commitments in my life. இந்த சபை ஆராதனை முடிந்த பின்பதாக நான் உடனே திரும்பி சென்று என் வாழ்க்கைக்கான अनेक காரியங்களை நான் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறேன். And I cannot enjoy even a Christian life as the other Christians do. மற்ற கிறிஸ்தவர்கள் நண்பர்கள் அனுபவிப்பது போல அந்த சந்தோஷத்தை கூட என்னாலே என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியவில்லை. Here I am not saying about the worldly pleasures but the godly pleasure. நான் உலகத்தின் சந்தோஷங்கள் குறித்து சொல்லவில்லை, தேவனுடைய காரியங்களில் கிடைக்கும் சந்தோஷத்தையும் குறித்து சொல்கிறேன். But when God spoke this morning in this service
about the yokes. ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் என்னோடு இந்த நுகங்களை குறித்து பேசின பின்பு, And by God's grace, I have changed my heart, my decision. தேவனுடைய கிருபையினால என்னுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை And I பெற்றுள்ளேன். have changed my thought. என்னுடைய சிந்தையில் ஒரு மாற்றத்தை பெற்றுள்ளேன். So it is good for me to bear the yoke, carry the yoke in my youth. என்னுடைய இளமையிலே இந்த நுகங்களை சுமப்பது நல்லது என்பதை உணர்ந்து This கொண்டேன். is the plan and the blueprint of God concerning my life. இதுதான் தேவன் என்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டமா இருக்கிறது உணர்ந்து So கொண்டேன். I have understood that I should not murmur against God. அதனால் தேவனுக்கு எதிராக நான் எப்பொழுதும் முறுமுறுக்க கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். So it is better for me to accept whatever He gives in my life, தேவன் என் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கிறதோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு சிறந்தது என்று உணர்ந்தேன். whether joy or tears, அது சந்தோஷமோ அல்லது அழுகையோ, whether disease or health, அது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோ அல்லது நோய்வாய்ப்பட்ட whether நிலையோ, long life or death, ஒருவேளை நீடித்த ஆயுளோ அல்லது மரணமோ, whatever the things in the world, இந்த உலகத்தில் என்ன காரியமாக இருந்தாலும் it will not separate me from the love of Christ, love of God which is in Christ Jesus. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார் இருக்கிற அந்த ஒரு தேவனுடைய சார்ந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காது. And Romans 8:38-39 Paul says like that. ரோமர் 8:38 பவுலும் அவ்வாறு சொல்கிறார். Whatever the things that I am undergoing in my life, நான் என் வாழ்க்கையில கடந்து செல்லும் எந்த பாதையாக இருந்தாலும், whether life or death, அது ஜீவனோ மரணமோ, whether things are happening or the things to come, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்காரியங்களோ வருங்காலங்களோ, and whatever it may be, life or death, அது ஜீவனோ மரணமோ, and they will not separate me from the love of God which is in Christ Jesus. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. So the first point I extract from the 2 verses of the 11th chapter, இந்த 11வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தில் நான் பெற்றுக்கொள்கிற என்னுடைய காரியம் என்னவென்றால், it is good for me that I should be persecuted, நான் உபத்திரவப்படுவது நல்லது, so that I can learn the law of God. அதன் மூலமாக தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும். Psalm 119:71 says so. சங்கீதம் 119:71 அவ்வாறு சொல்கிறது. It is good for me to be persecuted, நான் உபத்திரவப்படுவது நல்லது, and so that I can take part in the rapture of Jesus Christ. அதன் மூலமா இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே பங்கெடுக்க நான் ஆயத்தப்படுவேன். And the second point is, இரண்டாவது குறிப்பு, God is doing a different thing. தேவன் வேறொரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். In third verse, மூன்றாவது வசனத்திலே, and I'll give part to my 2 witnesses, and they will prophesy 1260 days clothed in sackcloth. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். These are the 2 olive trees and the 2 lampstands standing before the God of the earth. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. This has already been prophesied by the prophet Zechariah. இது ஏற்கனவே சகரியாவினாலே தீர்க்கதரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டது. In the book of Zechariah chapter 4 verse 2 and 3 and 14. சகரியா 4வது அதிகாரத்தில் 2, 3 மற்றும் 14 வசனங்களிலே, and there Zechariah saw 2 lampstands and 2 olive trees. அங்கே நாம் பார்க்கிறோம் சகரியா 2 விளக்கு தண்டுகளையும் 2 ஒலிவ மரங்களையும் தரிசனமாய் காண்கிறார். And he was not able to understand whom they are. அவர்கள் யார் என்று அப்பொழுது அவருக்கு விளங்கவில்லை. And finally he was answered by God himself. கடைசியாக தேவனிடத்திலிருந்து விளக்கம் பெற்றான். These 2 are the anointed ones of the Lord. இவர்கள் இருவரும் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். So during the second 3.5 years, God will send 2 prophets, 2 witnesses to edify the Jews. இரண்டாவது 3.5 ஆண்டுகளிலே யூதர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக 2 தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புவார். And I kindly request you not to have any doubt about those things, but very clearly I say those 2 are Elijah and Enoch. அது உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம், அது வேற யாரும் அல்ல, எலியாவும் ஏனோக்கும். Because they have to come back since they are not dead so far. ஏனென்றால் திரும்ப வர வேண்டும் என்றால் அவர்கள் மரணத்தின் பாதையில கடந்து செல்லவில்லை. This is a chronological truth. இது வழிவகையாக வருகிற சத்தியம். But as far as the dispensational truth, ஆனால் காலகட்டங்களில் சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது, Enoch was a holy man during the time of conscience. மனசாட்சியின் காலத்திலே ஏனோக்கு ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். And Elijah was during the time of law. எலியாவோ நாம் நியாயப்பிரமாண காலகட்டத்திலே அவன் நீதிமானாய் காணப்பட்டான். One person is before law and one person is after law. Those two will be sent by God. ஒருவர் நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பதாக இருந்தார், இன்னொருவர் நியாயப்பிரமாண காலத்துக்கு பின்பதாக. இவர்கள் இருவரும் தேவனாலே அனுப்பப்பட வேண்டும். Because the Bible says Moses will not come back. ஏனென்றால் வேதம் சொல்கிறது மோசே திரும்ப வர மாட்டார். And during the final coming of Jesus Christ on the Mount Olives, Moses will come with him. இயேசு கிறிஸ்து கடைசி வருகையிலே ஒலிவ மலையிலே அவர் இறங்கி வரும்பொழுது மோசே
மோசே அவருடனே வருவார். And those times we'll also come with him. அப்பொழுது நாமும் அவருடனே வருவோம். Because we will have already gone with him. ஏனென்றால் அப்பொழுது நாம் அவருடனே கடந்து சென்றிருப்போம். And we'll be coming back with Jesus Christ. நாமும் இயேசு கிறிஸ்துவோடே திரும்ப வருவோம். And our forefathers Abraham, Isaac, Jacob, Joseph will come with him. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அனைவரோடும் நாம் வருவோம். And Moses and David, like saints, will come with him. மோசே, தாவீது போன்ற அநேக பரிசுத்தவான்களுடன் நாம் திரும்ப வருவோம். But these two persons, ஆனால் இந்த இரண்டு நபர்கள், Enoch and Elijah, ஏனோக்கும் எலியாவும், and one before law and one after law. ஒருவர் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாகவும் ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவர்கள். So these two people will come and prophesy for 1260. இவர்கள் இங்கே திரும்ப வந்து 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். And as far as the Jewish calendar is concerned, they have 360 days a year. யூதர்களின் நாட்காட்டை நீங்க பார்ப்பீர்களானால் அது 360 நாட்கள் கொண்டது ஒரு வருடமாய் இருக்கிறது. So if you divide this 1260 by 360, இந்த 1260 அந்த 360 நாட்கள் கொண்டு வகுத்து பார்த்தமையானால், and you will have 3.5 years. உங்களுக்கு மீண்டும் 3.5 வருடங்கள் கிடைக்கும். So those 3.5 years, these two people will prophesy and witness for the Lord Jesus Christ. இந்த 3.5 ஆண்டுகளும் இந்த இரண்டு சாட்சிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி சாட்சியா இருப்பார்கள். Why I am saying this? ஏன் இதை சொல்கிறேன் என்றால், Elijah was doing ministry and he was not dead. எலியா ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அப்பொழுது அவர் மரிக்கவில்லை. And in Malachi also God promises that I will send Elijah again to the earth. மல்கியாவிலும் நாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை பார்க்கிறோம், நான் திரும்ப எலியாவை இந்த உலகத்திற்கு அனுப்புவேன் என்று. Why Enoch is coming? ஏன் ஏனோக்கு திரும்ப வர வேண்டும்? And he is the one who prophesied first about the second coming of the Lord Jesus Christ. அவர்தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரை குறித்து முதலாக தீர்க்கதரிசனம் சொன்னவர். Even though Moses was prophesying about the second coming of the Lord Jesus Christ, மோசே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாலும், and the person who was this is the first person who prophesied about Jesus Christ coming. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து குறிப்பாக தீர்க்கதரிசனம் சொன்னவர் இவர்தான். And he is the first one. முதலாவதாக சொன்னவர் அவர்தான். And in Jude Jude 14th and 15th verses say like that. யூதாவினுடைய 14 மற்றும் 15 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். Enoch prophesied about the second coming, final coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வருகை குறித்து ஏனோக்கு தீர்க்கதரிசனம் சொன்னதை அங்கே குறிப்பிட்டதை பார்க்கிறோம். If he comes, Jewish people will accept him. அவர் வந்தால் யூதர்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். And Elijah also. எலியாவும் கூட. And if you have any doubt after this service, you can approach me and you can ask the doubt. உங்களுக்கு இது குறித்து சந்தேகம் இருக்குமானால் இந்த கூட்டம் முடிந்த பின்பதாக சந்திக்கலாம். And for 3.5 years they will prophesy. 3.5 வருடங்கள் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். And they will have some authority by God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர்களாய் வருகிறார்கள். And the Bible says if anyone wants to harm them, these people will persecute them. 5வது வசனத்திலே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்கள் சத்துருக்களை பட்சிப்பார்கள். And they will do some signs. அவர்கள் சில அடையாளங்களை செய்வார்கள். So God will give them authority and send them to the earth. தேவன் அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். Okay. What I am going to learn from the second portion, 3rd verse to 6th verse. இந்த 3 லிருந்து 6 வசனங்களிலிருந்து இரண்டாவது பகுதி நான் என்னுடைய வாழ்க்கை என்ன கற்றுக்கொள்ள முடியும்? The first 2 verses I understood that persecution. முதல் 2 வசனத்திலிருந்து நான் உபத்திரவத்தை குறித்து கற்றுக்கொண்டேன். And the second 3 verses, I mean 3 to 6, 4 verses. அடுத்த 4 வசனங்களிலே And I understand that whenever persecution is there, God will send his prophets some other way and prophesy and he will edify me. உபத்திரவங்களின் பாதையிலே நடந்து செல்லும்போது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஏதோ ஒரு வகையில் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை முன்னேற்றுவார். Sometimes in my ministry when I am undergoing some persecution and with a broken heart when I come to the church and God at times he prophesied through our beloved pastor. நான் என்னுடைய ஊழிய பாதையிலும் சில வேளைகளிலே சில உபத்திரவ பாதைகளிலே கடந்து சென்று மனமுடிந்தவனாய் சபைக்கு வந்த வேளைகளிலே தேவன் அநேக வேளைகளிலே நம்முடைய போதகர் மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தைகளை என்னோட பேசினார். 2 or 3 months back I went to Kerala. 2-3 மாதங்களுக்கு முன்பு நான் கேரளா சென்றிருந்தேன். And as soon as the meeting was over, the class was over, அந்த கிளாஸ் முடிந்த பின்பதாக and finally that pastor prayed for all those things. அந்த போதகர் अनेक காரியங்களுக்காக ஜெபித்தார். That time I was thinking about a problem that I was undergoing. அப்பொழுது நான் கடந்து சென்றிருந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். Exactly the pastor prophesied and he
gave the solution for that also. அந்த போதகர் குறிப்பிட்டு அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வுடனே ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னார். And I was not able to believe, and I opened my eyes and I was looking at him with amazement. என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்களை திறந்து அந்த ஜெபத்தின் ஊடே அவரை நான் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தேன். And continuously he was prophesying. தொடர்ந்து அவர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே And இருந்தார். he gave the solution also. God is going to solve this problem like this. அவர் வந்து தேவன் இப்படியாக இந்த பிரச்சனை தீர்ப்பார் என்ற ஒரு தெளிவான ஒரு வழிநடத்தலையும் அவர் வாயிலிருந்து வந்தது. Where there is no prophecy, people will perish. நாம் பார்க்கிறோம், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள். தீர்க்கதரிசன இடத்துல ஜனங்கள் கெட்டு Where there போவார்கள். is no prophecy, people will perish. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு But போவார்கள். the prophecy will edify the church. ஆனால் தீர்க்கதரிசனமோ சபையை உயிர்ப்பிக்கும், And பக்தி விருத்தி உண்டாக்கும். பக்தி விருத்தி உண்டாக்கும். And the prophecy will exhort the church. இந்த தீர்க்கதரிசனமானது சபைக்கு ஒரு அறிவுறுத்தலை கொண்டு வரும். புத்தி சொல்லு. And the prophecy will make the person a man of character. ஒரு மனிதனை ஒரு நல்ல குணவானாக மாற்றுவது தீர்க்கதரிசனம். So by prophecy God edifies us. தேவன் தீர்க்கதரிசனம் மூலமாக நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறார். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, if you are undergoing any hardships in your life and tears, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவமோ கண்ணீரின் பாதையில் கடந்து செல்வீர்களானால், and you can get prophecy through a servant of God, or you can get from God directly. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக தேவனிடத்தில் நேரடியாக தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். And if you suffer with a depression at 12 at night, நீங்கள் ஒருவேளை அர்த்தராத்திரி 12 மணி அளவிலே ஒரு மனசோர்வு ஆன பாதையில் நீங்க கடந்து செல்வீர்களானாலும், even though you are able to contact our dear pastor, you think that I should not disturb our pastor. நம்ம போதகரை நேரத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றாலும் கூட அந்த நேரத்துக்கு ஒரு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நினைப்பீர்களானால், but if you kneel down and pray to your heavenly father with tears, அந்த நேரத்திலும் நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கண்ணீரோடே பார்ப்பீர்களானால், the God who spoke to the baby Samuel, பாலகனாகிய சாமுவேலிடத்திலே பேசின தேவன், the God who spoke to Joseph through dreams, யோசேப்புக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசின அதே ஆண்டவர், the God who spoke to Moses as a friend speaks to his friend, ஒரு மோசேயினிடத்திலே ஒரு சிநேகிதனிடத்திலே பேசுவது போல பேசின அந்த ஆண்டவர், since he is the same yesterday, today and forever, he will also speak to you. அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் அவர் இப்பொழுது உங்களோடு நேரடியாக பேசுவார். And he will give the solution for the problem that you are undergoing now. அப்பொழுது நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர் வெளிப்படுத்துவார். And miraculously he will solve the problem. அற்புதமாக அந்த பிரச்சனைகளை அவர் மாற்றி போடுவார். And if you search for the problem, you cannot find its trace even. அதற்கு பின்பு அந்த பிரச்சனையை நீங்கள் தேடுவீர்களானால் அதனுடைய வழித்தடம் கூட இல்லாமல் நமக்கு காணாமல் போயிருக்கும். Our God is such a wonderful God. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். So in the midst of persecution I get the word of God from God. உபத்திரவத்தின் வேளையில் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். If Elijah and Enoch can do that edification in the midst of Jews, எலியாவும் ஏனோக்கும் அந்த பக்தி விருத்திக்கான காரியத்தை இந்த யூதர்கள் மத்தியிலே செய்யக்கூடுமானால், my beloved bridegroom can do it for me. என்னுடைய மணவாளனுக்கு எனக்கு அதை செய்வது சுலபம். At any time, எந்த காலத்திலும். And he says, if any person comes to me, I will never put him aside. அவர் நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தைகள், ஒருவனிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. If a man comes to me, I will not despise him. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. And he will embrace you. அவர் உங்களை தேற்றுவார். And he will hug you. அவர் உங்களை கட்டி அணைப்பார். And he will heal all your wounds. உங்களுடைய இருதயத்தின் எல்லா காயங்களையும் அவர் ஆற்றி தேற்றுவார். And you cannot understand, you cannot measure it. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை அளவிட முடியாது. But it is a spiritual mechanism that he is doing through his Holy Spirit. அது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் செய்யப்படும் ஆவிக்குரிய காரியமாகும். And the third portion from 7th to 10th. மூன்றாவது பகுதியாக 7 முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது, and it gives a shock in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. And when they finished their testimony, அவர்கள் சாட்சிகளை முடித்த பின்பு the antichrist will kill them. அந்தி கிறிஸ்து அவர்களை கொன்று போடுவதை பார்க்கிறோம். Every Jew will be thunderstruck. அங்கே ஒவ்வொரு யூதருக்கும் ஒரு பயம் உண்டாகும். Enoch, who walked with God for more than 300 years, 300 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனோடு சஞ்சரித்த மனிதன். and Elijah, who shook the nations, அந்த தேசங்களை அசைத்த எலியா, and they will be killed by this mean fellow Antichrist. இவர்கள் இந்த நீசனாய் இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொல்லப்படுவார். So that is the plan of blueprint of God. ஆனால் அதுதான் தேவனுடைய திட்டம். We cannot question him. நாம் ஏன் என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. Daniel 4:35 says like that. தானியேல் 4:38 அவ்வாறு சொல்கிறது. Job 42:2 says like that. யோப் 4:42 no 42:2 42:4 அவ்வாறு சொல்கிறது. 42:2
சாரி 42:2 அவ்வாறு சொல்கிறது. You cannot ask God question, why you are doing this? ஏன் இது செய்தீர் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க நமக்கு உரிமை இல்லை. That was the plan of God before the foundation of the world. அது தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கு முன்பதாக ஏற்படுத்த திட்டங்கள். And the blood of Elijah and Enoch will be shed. அந்த இடத்துல எலியா மற்றும் ஏனோக்குடைய ரத்தம் சிந்தப்படும். So Jewish will be shocked, and there is a pause, P-A-U-S-E. யூதர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை காண்பார்கள். அப்பொழுது ஒரு நிறுத்தம். நிறுத்தம் காணப்படும். It's not end. அது ஒரு முடிவு அல்ல. It's a pause. அது ஒரு நிறுத்தம். It will again be resumed. அது மீண்டும் தொடரும். So as far as my life is concerned, என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பார்க்க வேண்டுமானால் what I am going to learn from this portion, நான் இந்த பதிலில் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? in the third point, from 7th to 10th, 7 முதல் 10 வசனங்களிலே there is a pause in my life. என்னுடைய வாழ்க்கையில சில நிறுத்தங்கள் If I உண்டு. am undergoing some persecution, நான் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரத்தின் பாதையில் செல்வேனே if ஆனால் I am undergoing some financial crisis in this June, இந்த ஜூன் மாதத்திலே நான் அநேக பொருளாதார நெருக்கடியிலே நான் கடந்து செல்வேனே ஆனால் many people are thinking like that because this is the academic year begins. You are having many commitments. இல்ல அநேகருக்கு இந்த பிரச்சனை நான் பார்க்கிறேன். அந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கிறதுனாலே கல்வியாண்டு புதிதாக துவங்குவதனாலே இருக்கிற அந்த பண நெருக்கடி. And the Bible says very clearly, வேதம் தெளிவாக சொல்கிறது, it's not the end, it's a pause. இது முடிவு அல்ல, இது ஒரு நிறுத்தம். God is always looking at you. தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். When will I comfort my child? நான் எப்படி என் மகனை என் மகளை தேற்றுவேன்? When can I do that? நான் எப்பொழுது அதை செய்ய முடியும்? But according to his plan, there is a time for everything. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி பார்க்கும்போது அனைத்திற்கும் ஒரு காலம் உண்டு. So for 3.5 days their bodies will be there and the entire world will watch through TV. 3.5 நாட்களும் அவர்களுடைய சவமானது அங்கே காணப்படும். அங்கே அகில உலகமும் தொலைக்காட்சியின் மூலமாக அதை பார்ப்பார்கள். Symbolically here John writes like this. இந்த இடத்திலே யோவான் குறிப்பிட்டு எழுதுகிறார். 8th verse, and their dead bodies will be in the street of the great city which spiritually is called Sodom and Egypt, where also our Lord was crucified. அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். It's a spiritual revelation. அது ஒரு ஞானார்த்தமான ஒரு ஆவிக்குரிய விஷயம். You have clearly known that Jesus Christ was not crucified in the city of Sodom or Egypt. உங்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் எகிப்திலோ சோதோமிலோ சிலுவையிலே அடிக்கப்படவில்லை. But he was crucified on the outskirts of the Jerusalem. ஆனால் எருசலேமுக்கு புறம்பே அவர் சிலுவையை சுமந்தார். But the Bible says clearly, spiritually he was crucified in Egypt and in Sodom. ஆனால் வேதம் சொல்லுது ஞானார்த்தமாய் அவர் சோதோம் என்றும் எகிப்து என்றும் இடத்திலே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று. It depicts our old sins. அது நம்முடைய பழைய பாவங்களை குறிக்கிறது. As he led his people out of Egypt, அவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை வெளியே நடத்தி செல்லும் பொழுது, as he judged Sodom by fire, சோதோமை அவர் அக்கினியால் நியாய தீர்ப்பு செலுத்தின பொழுது, and his children should not be judged by fire that is going to come. அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குமாரராய் இருக்கிறவர்களும் அந்த வரப்போகிற அக்கினியால் நியாய தீர்க்கப்படக்கூடாது. So symbolically he took all these things on his cross. ஞானார்த்தமாய் இந்த காரியங்களை அவர் சிலுவையிலே தன்மேலே ஏற்றுக்கொண்டார். As he led his people from Egypt to Canaan, he is leading us from earth to heavenly Canaan. தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு எப்படி அழைத்து சென்றாரோ அதே போல இந்த உலகத்தில் நமக்கு பரம கானானுக்கு நம்ம அழைத்து செல்ல போகிறார். And these two people were dead. அந்த இரண்டு நபர்களும் இப்படி இறந்து விட்டார்கள். And the entire world is watching. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அதை அந்த கண்களும் அதை காணும். They were enjoying that, giving sweets and gifts to each other. அவர்கள் அதை சந்தோஷமாக பல இனிப்புகளையும் நல்ல கொண்டாட்டங்கள் மூலமாக அதை கொண்டாடுவார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது in 10th verse, 10வது வசனத்திலே, and those who dwell on the earth will rejoice over them, make merry and send gifts to one another, because these two prophets tormented those who dwell on the earth. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, when you are persecuted in the life, in this life, நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் வழியாக செல்லும் பொழுது, many people will rejoice, even Christians. அநேக மற்ற ஜனங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுவார்கள், கிறிஸ்தவர்களும் கூட. And they will wait, when will this person fall? அவர்கள் காத்திருப்பார்கள், எப்பொழுது இந்த மனிதன் விழுவான், when this person will fall spiritually, எப்பொழுது இந்த மனிதன் ஆவிக்குரிய ரீதியாக விழுவான் என்று பார்ப்பார்கள். when will it happen financially, எப்பொழுது அவன் பொருளாதார ரீதியிலே விழுந்து போவான், when this family is going to be broken, எப்பொழுது இந்த குடும்பம் உடையும். So even Christians are waiting for that. சில கிறிஸ்தவர்களும் இவ்வாறு இருக்கிறதை பார்க்கிறோம். Those who are not living in Christ. அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழாத நபர்களை குறித்து நான் சொல்கிறேன். And
True Christians will not think like that. உண்மையான கிறிஸ்தவர்கள் அவ்வாறு சிந்திக்க மாட்டார்கள். But worldly people will think like that. உலக பிரகார மக்களும் இவ்வாறு சிந்திப்பார்கள். Even all the worldly people will not think like that. எல்லா உலக பிரகார மக்களும் இப்படி சிந்திக்க மாட்டார்கள். We need not blame all those people. நாம் எல்லாரையும் பொதுப்படையாக சொல்ல முடியாது. Even in Gentiles, many people are leading a moral life. புறஜாதியிலும் நாம் பார்க்கிறோம் அநேகர் சன்மார்க்கமாய் வாழ்பவர்கள் உண்டு. So some people will speak against us. ஒரு சில நபர்கள் நமக்கு எதிராக பேசுவார்கள். Oh, this family will be no more. இனிமேல் இந்த குடும்பம் அவ்வளவுதான் ஒழிந்து And போய்விடும். they cannot be built up again. அவர்கள் திரும்ப இந்த குடும்பம் கட்டப்படாது. And their entire prosperity will be no more. இவர்களுடைய எல்லா செல்வம் அழிய போகிறது. They will fail. இவர்கள் அழிய போகிறார்கள். All through their life they will mourn and they will lament. இவங்க வாழ்க்கை முழுவதாக நீ அழுகையும் புலம்பலும் தான் இருக்க போகிறது. But the God who created the entire universe, ஆனால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வவல்ல தேவனோ, the God who sent his only begotten son, தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பின அந்த ஆண்டவர், the God who sent the Holy Spirit, the comforter, தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிய அந்த ஆண்டவர், he will comfort you like a mother comfort her child. அவர் உங்களை ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல உங்களை தேற்றுவார். That's the promise that has been given by God in Isaiah 66:13. ஏசாயா 66:13 இதைத்தான் அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துள்ளார். As a mother comforts her child, I shall comfort you in Jerusalem. தாய் தன் பிள்ளை தேற்றுவதை போல நான் எருசலேமில் நான் உங்களை தேற்றுவேன். So this is not the end, this is a pause in your life. இது உங்கள் வாழ்க்கையில முடிவல்ல, இது ஒரு நிறுத்தம் தான். God is going to revive your life again in 2014. இந்த 2014 தேவன் மறுபடியாக உங்கள் வாழ்க்கையை கட்ட போகிறார். Whatever the losses that you have undergone, நீங்கள் இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறீர்களோ, and all these things will be given as a profit in double measure in this 2014. இந்த 2014 வருடத்திலே உங்களுக்கு இரண்டத்தனையாக லாபமாக தேவன் அதை உங்களுக்கு திரும்ப தருவார். Moses prays to God like this in Psalm 90:15. சங்கீதம் 90:15 மோசே இவ்வாறாக தேவனை புகழ்வதை பார்க்கிறோம். He will make you rejoice the things. He will make you rejoice over the things. இந்த காரியங்களை குறித்து உங்களை களிகூர பண்ணுவார். Because you have suffered a lot in your life. என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் अनेक உபத்திரவங்கள் பாதையிலே கடந்து வந்து விட்டீர்கள். And you have been praying to God, God, enough. நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கிறீர்கள், போதும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறீர்கள். Since he is a loving God, he will revive you and quicken you. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் மீண்டுமாய் உங்களை கட்டி எழுப்புவார். Whatever the tears you shed, he collects in his bottle. நீங்கள் என்னெல்லாம் கண்ணீர் சிந்திருக்கிறீர்களோ அது அனைத்தையும் அவர் தன்னுடைய துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறார். And he has in his bellows. அவருடைய கரத்தில் அது இருக்கிறது. துருத்தியில. அவர் துருத்தியில இருக்கிறது. And he will reward according to that. அவர் அதற்கு சரியாக உங்களுக்கு நற்பலன்களை தருவார். So the first point is persecution, first two verses. முதலாவதாக 2 வசனங்களை பார்த்தது உபத்திரவம். And the third to 6 the preparation for the coming of the Lord. 3 6 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுதல். And sometimes when God is preparing, there is a pause, not end. ஒரு சில வேளை தேவன் நம்மை அப்படி ஆயத்தப்படுத்தும் போது சில நிறுத்தங்களை வாழ்க்கையில் தருவார். அது முடிவு அல்ல, ஆனால் நிறுத்தங்களா இருக்கும். This is 7 to 10. இது 7 முதல் 10 வசனங்களை பார்த்தோம். 11 to 12 11 12 வசனங்களை பார்க்கும் பொழுது there is a great progression in the life of those two people. அங்கே அந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்கிறோம். Now after the 3.5 days, the breath of life from God entered them and they stood on their feet and the great fear fell on those who saw them. 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. And they heard a loud voice from heaven saying to them, come up here. And they ascended to heaven in a cloud and their enemies saw them. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். So Elijah, Enoch will be resurrected after the 3.5 days. அந்த 3 நாட்கள் பின்பதாக எலியாவும் ஏனோக்கும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Those who were dead, those who were killed in the hands of Antichrist, அந்திகிறிஸ்துவின் கரத்திலே யாரெல்லாம் மரணத்தை ருசித்தார்களோ they will be raised by the hand of the Almighty. தேவனுடைய கரத்தினால் அவர்கள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். And they will ascend into heaven on the cloud. அவர்கள் மேக மீதிலே ஏறி பரலோகத்திற்கு கடந்து செல்வார்கள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, today are you leading a life that I am almost dead? நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமையில வாழ்கிறீர்களா? One day will come, ஒரு நாள் ஒன்று வரும், your sorrow will be turned into joy, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். and Jesus Christ our bridegroom will come. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். On the clouds he will come for his bride. அவர் தன்னுடைய மணவாட்டியை தேடி அந்த மேக மீதி பிரயாணமாய் வருவார். At the same time the Holy Spirit of God
transfigures us. அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குவார். And we'll caught up in the air by the Lord Jesus Christ. நாம் தேவனாலே அந்த மத்திய வானத்தில் We எடுத்துக்கொள்ளப்படுவோம். will ascend to heaven on the cloud with Jesus நாம் Christ. மேக மீதிலே நாம் இயேசு கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்துக்கு பயணிப்போம். If he can do for the Old Testament saints, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு தேவனாலே செய்யக்கூடும் என்றால் how much more he can do to his bride. தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் செய்வது எவ்வளவு அதிக நிச்சயம். Because he honors more his bride rather than other fellows. ஏனென்றால் மற்ற அனைவரை காட்டிலும் தன்னுடைய மனவாட்டிக்கு மீது அவர் ஒரு விசேஷ கரிசனை As கொண்டுள்ளார். far as a family is concerned, a husband, first of all, he will honor his wife, then only his kith and kin. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்களானாலும் பொதுவாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தான் மற்ற அனைத்து சொந்த பந்தங்களும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார். So Jesus Christ will also be like that. இயேசு கிறிஸ்துவும் அவ்வாறே இருப்பார். One day will come, நாளொன்று வரும், and all the answers for your tears and tribulations will be given by Jesus Christ. உங்களுடைய எல்லா கண்ணீர்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். With tears of joy you will be taken up. நீங்கள் அப்பொழுது ஆனந்த கண்ணீரோடே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். And you will much rejoice and happiness. You will enter the gates of heaven. மிகுந்த ஆனந்தத்துடனே நம் பரலோகத்தினுடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிப்போம். And from the inner part of the heaven there will be a voice. பரலோகத்தின் உள்ளே இருந்து ஒரு குரல் ஒலிக்கும். Oh, eternal gates, open. அநாதி கதவுகளை திறவுங்கள். And raise your heads. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். And the Lord of glory, King of glory is entering. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். And with him also the bride is also coming. அவருடனே கூட மணவாட்டியும் வருவார்கள். And we'll get a warm welcome by God the Father Jehovah. நாம் நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக்கொள்வோம். So this is the next point that we are going to have, progression. இதுதான் நாம் அடுத்த குறிப்பாக பார்க்கிறோம், நம் வாழ்க்கையில் முன்னேற்றம். And 11 and 12th verses. 11 12 And the final point from 12th to 13th to 19th. இறுதி குறிப்பாக 13 முதல் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது There is eternal peace. அப்பொழுது நித்திய சமாதானம், An eternal peace will be established. நித்திய சமாதானம் ஏற்படுத்தப்படும். So for that the introduction is millennium. அதற்கு முக்கியமான ஒரு முன்னுரை என்னவென்றால் அந்த 1000 வருட அரசாட்சி. The Bible says in the following verses like அந்த that. பின்வரும் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். So in the same hour there was a great earthquake, and a tenth of the city fell in the earthquake. 7,000 people were killed, and the rest were afraid and gave glory to the God of heaven. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 இடிந்து விழுந்தது. மனுஷர் 7000 பேர் பூமி எதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். So there is after that there will be a final war. Then there'll be அதற்கு பின்பதாக ஒரு இறுதி யுத்தம் நடக்கும். And that is not mentioned here, but in 16th chapter we have already meditated it. அது இங்கே குறிப்பிடப்படவில்லை. 16வது அதிகாரத்தில் இருக்கு, நாம் ஏற்கனவே தியானித்துள்ளோம். So once 2 months back we were meditating entirely on the second coming of the Lord Jesus Christ. I remember. 2 மாதம் முன்பதாக நம்ம இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து ஒரு மொத்தமாக தியானித்தோம். And that war is Armageddon war. அந்த இறுதி யுத்தத்துக்கு பெயர் அர்மகதோன் யுத்தம். The Bible says in 15th verse that then the seventh angel sounded, and there were loud voices in heaven saying, the kingdoms of this world have become the kingdoms of our Lord. This is after the Armageddon war. 15வது வசனத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. And he shall reign forever and ever. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார். And the 24 elders who sat before God on their thrones fell on their faces and worshipped God, saying, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் முன்பு மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, we give you thanks, O Lord God Almighty. The one who is like that they praise 17th and 18th verses. 17 18 அவர்கள் தேவனை துதித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். My dear brothers and sisters. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. Yes, there is persecution in your life. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு. But try to understand that is the preparation of God. ஆனால் அதுதான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும் பாதை என்பதை உணர்ந்து கொள்வோம். Sometimes we think that we are having disappointments in our life. ஒரு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். One saint once wrote like this. ஒரு பாடலாசிரியர் இவ்வாறாக எழுதினார். ஒரு பரிசுத்தவான் இவ்வாறாக எழுதினார். And many times we think that we are facing disappointments in our life. நம்முடைய வாழ்க்கையில் अनेक வேளைகளில் நாம் ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். But if you abide by the rules and the word of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றி இருப்பீர்களே ஆனால், if you abide in him, நீங்கள் அவருக்குள்ளாக இருப்பீர்களானால், and all the disappointments will be appointments of God in your life. எல்லா ஏமாற்றங்களும் தேவனுடைய சந்திக்கிற ஒரு திட்டமாய் காணப்படும் என்று அறிந்து கொள்வீர்கள். They are not disappointments but appointments of God in your life. அது உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அல்ல, ஆனால் தேவனிடத்துக்கு அழைத்து செல்ல ஒரு மாற்றம் தரும் காரியங்களை உணர்ந்து கொள்வீர்கள். And that they praise God like that. அவர்கள் இவ்வாறாக தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். So in the midst of persecution,
உபத்திரத்தின் பாதையிலே And we are advised by the Holy Spirit that we should sing unto the Lord. நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்தப்படுவது என்னவென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும். But if you have read in James 5th chapter, நீங்கள் ஏற்கனவே யாக்கோபு 5வது அதிகாரத்தை வாசித்திருக்கிறீர்கள். if a man rejoices, let him sing. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் பாடல்களை பாடட்டும். But from the life of Paul, we understand like this. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், And in the prison he rejoiced and he sang unto the Lord. சிறைச்சாலையில் அவன் சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து தேவனுக்கு என்று பாடல்களை பாடினான். So he considered that persecution as a joy in his life. அவன் அந்த பாதையிலே அந்த உபத்திரவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதை That's why he and Silas they sang unto the Lord. அதனால் தான் பவுலும் சீலாவினாலே அவர்களே தேவனை துதித்து பாட முடிந்தது. So in the midst of persecution, sing unto the Lord. உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் பாட வேண்டும். And you will get prophecy, I mean preparation from God. அப்பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவருடைய ஆயத்தம் உங்களுக்கு உருவாகும். Sometimes in order to test us, God will make a pause, not end. ஒரு சில வேளை நம்மை சோதிக்கும்படியாக தேவன் ஒரு முடிவு கொண்டு வர மாட்டார், ஆனால் சில நிறுத்தங்களை அனுமதிப்பார். But it will be resumed by himself. ஆனால் அவராலேயே திரும்ப அது தொடரும். And after that there will be a progression in your life. அதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணப்படும். Nobody can stop that progression. ஒருவராலும் அந்த முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. And finally God will give you a peace that surpasses all the understanding. இறுதியாக யாரும் புரிந்து கொள்ள முடியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். May God give you this peace. தேவன் தாமே இந்த சமாதானத்தை உங்களுக்கு தர அருள்வாராக. And may God enable you to lead a life in Christ Jesus till his second coming. தேவன் தாமே அவருடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துக்குள்ளதாக ஒரு வாழும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. Now I kindly request Lord Jesus Christ to bless us through his servant, our dear pastor.